வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. கோயில் அப்படிங்கிறது பகல் வேஷக்காரர்களையும் கொடியவர்களையும் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது அப்படின்னு பராசக்தியில் கலைஞர்களுடைய வசனம் இருக்கும். கோயிலை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய பூசாரியை பற்றி. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒன்றை வச்சு இன்றைக்கி எழக்கூடிய விவாதங்கள், அங்கே இருக்கக்கூடிய பூசாரிக்கும் பணிப்பெண்ணுக்கும் நடந்த அந்த உரையாடல், ஆபாச உரையாடல் இன்றைக்கி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் யாகங்க, பூஜைகள் இப்படி செஞ்சு பெரிய அளவுக்கு கல்லா கட்டுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள். இது எதுவுமே தெரியாமல் சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்டால் ஒற்றை வரியில் எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு ஒற்றை வரியில் முடிச்சிடுறாரு அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்க கட்டுரை பலவிதமான அதிர்ச்சிகளை ஏற்படுத்துது. தொடர்ச்சியாக மதுரை மாநாடு நடத்தி எப்படியும் தமிழ்நாட்டில் திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி அப்படின்னு சொல்கிறதுல முனைப்பாக இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க மதவெறி அரசியல் தான் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய குளறுபடிகள்னால் இன்றைக்கி திமுக கட்சிக்கே ஆபத்து. இன்றைக்கி இதெல்லாம் வெளியாகுனா மக்கள்கிட்ட எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும்? அப்போ ஒரு பக்கம் பிஜேபி இவங்க இந்துக்களுக்கு எதிரி, அறநிலையத்துறை வச்சு பெருசாக சம்பாதிக்கிறாங்க, அறநிலைத்துறையில் பல அளவுக்கு முறைகேடுகள் நடக்குது, பக்தர்கள் பணம் அதுக்கு செலவிடாமல் வெவ்வேறு துறைக்கு செலவிடுறாங்க, ஏற்கனவே இந்த ஒரு புகார் இருக்குது. அப்போ இடி எப்போ உள்ள நுழையும்? ஏற்கனவே அறநிலைத்துறையை விட்டுட்டு அது அறநிலைத்துறையிலையும் பிரச்சனை. அதுக்கப்புறம் சிஎம்டிஏ சேகர்பாபு. அப்போ சென்னையில் சேகர்பாபு தான் இன்றைக்கி ஸ்டாலினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். அவர் தான் ஒரு நாயகன், சென்னையுடைய கிங்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தும்? இதில் உள்ள பிரச்சனை என்ன? கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1035ஆம் வருஷத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு புராதனமான கோயில். இந்த புராதன கோயில்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு லிவிங், நான் லிவிங் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்னா அதில் பூஜைகள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற கோயில், பூஜைகள் பண்ணாத கோயில். இதெல்லாம் தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ அரியலூரில் இருக்கக்கூடிய பகுதி கோயில், இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இது பேர். இந்த கோயிலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள்? இந்த கோயில் யுனெஸ்கோவால் புராதன சின்னங்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட கோயில்கள். இதில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ மாமல்லபுரம் கோயில் நம்ம பார்த்துருக்கோம், சிற்பக்கலை. அங்கெல்லாம் யாகம்லாம் நடக்காது, மற்ற இடத்துலலாம் யாகம் நடக்கும். அதே போல் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் கூட யாகம் நடத்துறதுன்னா ஏற்கனவே நீங்கள் நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் நடத்தலாம், பூஜைலாம். புதுசாக யாகமோ பூஜையோ நடத்துகிறதா இருந்தால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுகிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே அப்ரூவல் வாங்காமல் உள்ளேயே வச்சு யாகம் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலை எல்லாம் மேலே அந்த எப்பயும் யாகம் பண்ணும்போது நிறையா குண்டம்லாம் போடுவாங்க தெரியும்ல, எல்லாம் பாழாக்கிட்டுருக்கு. வெளியில் வச்சு கூட பண்ணாமல் உள்ளே வச்சு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2000 பேர் ஆய்வு மாணவர்கள், அப்புறம் சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒரு 2000 பேர் வராங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவங்களுடைய கணக்கு பார்த்தா ஒரு மாதத்துக்கு உள்ளே ஒரு 1,50,000 ரூபாய் கிடைக்கிது அங்கே இருக்கக்கூடிய ஒருவருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, ஊழல் மட்டும் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஊழலை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கும் பணிப்பெண்ணுக்குமான அந்த உரையாடல், உள்ளேயே மது, அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்றாங்க. இப்போ கூட பார்த்தா திருவண்ணாமலை கோயிலில் ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டாருன்னா அவர் மேலே கேஸ்லாம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும், திருப்பரங்குன்ற மலையில் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் அப்துல்லா பிரியாணி சாப்பிட்டாரு எம்பி அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அமித்ஷா வரைக்கும் பெரிய பிரச்சனையாகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தகவல்கள் ஏற்கனவே கோயில்கள் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் தொடர்ந்து நிறையா இருக்கும்போது அந்த யார் அந்த அர்ச்சகரோ அந்த அர்ச்சகரையும் அந்த பணிப்பெண்ணையும் பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் மீண்டும் அவர் உள்ளே சேர்றார். அப்போ அந்த அர்ச்சகருடைய பையனே இது இவர் எங்கள் அப்பா தப்பு பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்க வேலையை பிடுங்குங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணும் அந்த அர்ச்சகரும் பேசக்கூடிய ஆடியோவை அவங்க பொண்ணு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே அர்ச்சகரை அந்த போஸ்ட்டுக்கு நியமித்ததன் அர்த்தம் என்ன? இதில் இருக்கக்கூடிய உள்ளடி விஷயங்கள் என்ன? தொடர்ந்து எழுதியிருக்க டைலாக்கே என்ன அப்படின்னா, விதிகளை மீறி யாகங்கள், அனுமதியற்ற பூஜைகள், சிதைக்கும் அறநிலைத்துறை, இதான் டைட்டில். இதை வச்சு எழுதப்பட்டக்கூடிய கட்டுரை இன்றைக்கி தமிழ்நாட்டில், ஏன்னா நாங்கள் ஆன்மீக அரசு 3000 கோடி கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், 184 அடிக்கு முருகன் சிலையை வைக்கிறோம், முருகன் மாநாடு நடத்துகிறோம்,
அப்படின்னு தொடர்ச்சியாக இன்றைக்கி பேசி கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு இது சங்கடம் தான். திமுகவே முதல்ல வந்து திராவிட கட்சிங்கிறத தாண்டி போயிட்டாங்க, ஒரு ஆன்மீக கட்சி ஆகிட்டாங்க. எப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னு இவங்க வெயில் எடுத்தாங்களோ அப்பாவும் பையனும், அன்றைக்கே இவங்க ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்க. முருகன் மாநாட குறை சொல்ல இவர்களுக்கு என்னென்ன ஒன்றும் புரியல. அப்போ மீண்டும் திராவிட மாடலின் சாயம் வெளுத்திருக்கிறதா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று, அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி வந்து தனியார்கிட்ட கொடுக்கணும், எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் பெருசாக கொள்ளடிக்க போகிறோம் அப்படின்னு பிஜேபி சொல்லிகிட்டு இருக்கும்போது அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை பேசித்தான் ஆக வேண்டும். இது வந்து திமுக எல்லா துறைகளிலும் பெரிய அளவுக்கு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன்னாரு எடப்பாடியை பார்த்து. இது அதை விட மோசமாக இருக்குது. இந்த அத்துமீறல்களை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஆடியோவில் என்ன இருக்குது, இது எந்த அளவுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து பக்தர்கள் கொடுக்குற பணம் வந்து இதில் முதலீடு செய்யப்படுது. தமிழ்நாட்டில் உள்ள மின்சாரத்துறை அங்கே இருக்கக்கூடிய இதில் முதலீடு செய்யப்படுது, பத்திரங்களாக முதலீடு செய்யப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இது மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இடி உள்ள நுழைவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி மற்ற கோயில்களில் செயல் அலுவலராக பணிபுரிந்து வருமானம் பார்த்து பழகிய அதிகாரிகள் இங்கே மாற்றலாகி வரும்போது அந்த கோயிலையும் அப்படி மாற்ற நினைக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு கோயிலில் பழகிட்டாங்கன்னா மோடி இந்த கோயிலில் அதே தானே பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, நம்ம யோசிப்போம் இதெல்லாம் இவ்வளோ பணம் கிடைக்குதான்னு. சொல்கிற சிலதெல்லாம் ஆச்சரியமாகுது. சார், ஒரு நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு குறைஞ்சது 50,000 ரூபா கிடைக்குங்கிறாங்க. 50,000 ரூபா பணம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல. நம்ம நினைக்கிறோம், ஏன்னா நிறையா குருக்கள் வந்து நல்லா இருக்கும்போது சில குருக்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். குருக்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு குருக்கள் என்ன பண்ணார், கோயிலுக்குள்ளே நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் நம்ம பராசக்தியை நினைக்க தோணுது. அப்பயே கலைஞர் எழுதிட்டார். அந்த கலைஞர் வழிவந்த திமுகங்கிறது இன்றைக்கி இவர்களை கட்டுப்படுத்துகிறதா அப்படின்னா கட்டுப்படுத்தவில்லை. அதுதான் வேதனை. இந்த கோயில் என்ன பண்ணுறாங்க, புது புது யாகங்கள், பூஜைகள், அபிஷேகங்கள் போன்றவற்றை தொல்லியல் துறையின் அனுமதியின்றி உருவாக்குகிறார்கள். அப்படியான பூஜைகளுக்கு லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கிறார்கள். லட்சக்கணக்கில் கட்டணம் எப்படின்னா, ஃபாரினில் நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியும். குறி சொல்கிற ஆள்கிட்டையும் இந்த பூஜைகள் யாகங்கள் இதுக்கு தான் பெரிய ஆட்கள் பணத்தை கொட்டுவாங்க. ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கன்னா ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதை தாண்டி யாகங்கள் இதுக்கு செலவு பண்ணுறாங்க. சொல்ல நம்ம மறந்து, ஒரு நாளைக்கு 15 கோடி ஒரு ஆளுக்கு கிடைச்சதுன்னா அவர் யாகத்துக்கும் செலவு பண்ணுவார், என்ன வேணால் செலவு பண்ணுவார். கொஞ்சம் யோசனை பாருங்க, சும்மா உட்காந்து வந்த பணம். ஏழைகள் வந்து ஒன்றுமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் 1000 ரூபா உரிமை தொகை கேட்டு நம்மெல்லாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் பஸ் பயணம் மகளிருக்கான பேருந்து வந்து எல்லா அந்த பேருந்துலையும் விடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு போர்டுக்கு மட்டும்தான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு டீலக்ஸ் எல்லா பஸ்ஸுக்கும் விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர்கள் பெரும் அளவுக்கான கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூஜை ஏன் பண்ணுறாங்க? ஃபாரின்லேருந்து வரக்கூடிய அமெரிக்காலேயோ லண்டன்லேருந்தோ சிங்கப்பூர்லேருந்து வரக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய காசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காசுக்கும் வித்தியாசம் அதிகம். இப்போ அமெரிக்கா டாலர் இங்கே பார்த்தா கிட்டத்தட்ட இப்போவே 75 ரூபா. அப்போ அவர்கள்லாம் ஈஸியாக அந்த காசை கொடுப்பாங்க, அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ண தயார். அப்போ இவங்களே வந்து உங்களுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த யாகம் பண்ணுங்க, இந்த யாகம் பண்ணுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அனுமதியே இல்லாமல் இவங்க யாகம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பெரிய அளவுக்கு பணம் பண்ணுறாங்க. ஒன்று, அதில் சிறிதளவு தொகையை மட்டுமே செலவு செய்துவிட்டு மற்றதை சுருட்டி கொள்கிறார்கள். அர்ச்சகருக்கு சம்பளத்தை தவிர்த்து கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மூலம் மட்டும் நாளொன்றுக்கு சுமார் 5000 என மாதம் சுமார் 1.5 லட்சம் கிடைக்கும். ஒரு அர்ச்சகருக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். நீங்களே கொஞ்சம் யோசிப்போம். நீங்கள் யோசிப்பீங்க, நம்மளும் அர்ச்சகராகலாம். அது ஆக முடியாது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு கலைஞர் ஒரு சட்டத்தை போட்டார். அண்ணாவின் பெரியாரில் இருக்கக்கூடிய நெஞ்சில் இருக்கக்கூடிய முல்லை நான் அகற்றி விட்டேன்கிறார். அது இன்றைக்கி நடைமுறைக்கு வந்ததா? தமிழிலே குடமுழுக்கு பண்ண முடியலைங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழிலும் குடமுழுக்கு செய்வோம் சில கோயில் எழுதி வச்சுருக்காங்க. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான கொள்ளைகளை யார் தடுப்பது? தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர் வேற ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு வந்து கிச்சன் கேபினெட்டை கவனிக்கிறதும் வேறு வந்து பேசினா நிறையா பேசிக்கிட்டே போகலாம். அதனால் அது வேணான்னு நினைக்கிறோம். இங்கே இருக்க மேட்டர் மட்டும் பேசலாம்னு நினைக்கிறோம். அப்போ இது எங்கே போய் கொண்டிருக்கிறது? அதாவது கோயிலுக்குள் இன்றைக்கி ஹோமங்கள் நடத்துவதால் நிறைய புகை ஏற்படுகிறது. எண்ணெய் கலந்த அந்த புகை கோயிலுக்குள் இருக்கும் சிற்பங்கள், தூண்கள், கல்வெட்டுகள் உள்ளிட்ட உலக மரபு சின்னங்கள் மீது கரியாக படுகிறது. அதனால் அவை பாதிக்கப்படுவதாக புகார்கள் வருகிறது என்று கோயிலில் இருக்கும் தொல்லியல் துறை அதிகாரி கூறுவதை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏற்பதில்லை. இந்த விஷயத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தொல்லியல் துறையும் அமைதி காக்கிறது.
யோகங்கள் யாகங்கள் செய்துனா நீங்கள் உள்ளே செய்யாதீங்க, வெளியில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்குறதில்ல. உலகத்தில் வந்து தாஜ்மஹாலை நம்ம வந்து பராமரிக்கிறோம். உலகத்தில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பல புராதன சின்னங்களை நம்ம வந்து சீன பெருஞ்சுவராகட்டும் எல்லாம் அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இருக்கக்கூடிய இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய சோழர் காலத்து சிற்பக்கலையெல்லாம் சொல்லி மாளாது. உங்களுக்கு தெரியும், தஞ்சை பெரிய கோயில் ஆரம்பித்து நம்ம அதெல்லாம் ஒழுங்காக பராமரிக்கிறோமா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வெளியில் வச்சு பேசும்போது கோயில்களை வந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், புனரமைக்கிறோம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கே இவங்க கோட்டை விடுறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுமா எழாதான்? ஒரு அமைச்சராக இருக்க வேண்டியவர் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஒரு கடமையாக இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எங்கே அப்போ இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய முதலமைச்சருக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா? தெரியாமல் பண்ணுறாங்கன்னா அப்போ முதலமைச்சரை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். இதற்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வரக்கூடிய தேர்தல் தான் பதில் சொல்லணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர், கடவுளுக்கு பூஜைகள் செய்யும் அர்ச்சகர்கள் அனைத்து விதங்களிலும் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கும் பேர் வேணான்னு பார்க்குறோம். ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த கோயிலில் பணிபுரியும் ஒரு பெண்ணுக்கும் அர்ச்சகருக்கும் தொடர்பு இருப்பது மக்களுக்கு மட்டுமல்ல, அறநிலைத்துறைக்கும் தெரியும். அந்த பெண் அசைவ உணவை சமைத்து கோயிலுக்கே எடுத்து வருவார். அதை கோயிலுக்குள் அமர்ந்து மதுவுடன் சாப்பிடுவார் அர்ச்சகர். ஏங்க, ஒரே ஒரு இஸ்லாமிய எம்பி போய் பிரியாணி சாப்பிட்டதுக்கு இந்திய அர்ச்சகர் சிக்கந்தர் மூலம் அப்படி இப்படின்னு ஒரேடியாக பொங்குனீங்களே, இது என்ன பிரச்சனை? இது வந்து பிஜேபி வரும், பிஜேபி வந்துருங்கிறாங்களே. இப்படிலாம் இருந்தால் பிஜேபி வராமல் என்ன பண்ணும்? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த விவகாரம் அர்ச்சகர் குடும்பத்துக்கு தெரிய வர அவருடைய மகனே அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று அங்கு அவருடன் இருந்த அவர் அர்ச்சகரை கையும் களவுமாக பிடித்தார். அது குறித்து அவர் பேசும் ஆடியோ ஆதாரங்கள் இருக்கின்றன. அதே போல் அந்த பெண் என் அப்பாவை மது குடிக்க வைத்து கோயிலிலேயே அசைவ உணவை சமைத்து கொடுக்கிறார். அதனால் இருவரையும் தண்டிப்பதுடன் அந்த பெண்ணை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என அப்பாவின் வேலையை என் தம்பிக்கு கொடுத்து உதவுங்கள் என்று அர்ச்சகர் மகள் 21/3/2022 அன்று கோயிலின் நிர்வாக அதிகாரியிடம் கடிதம் வாயிலாக புகாரும் அளித்தார். அதன் அடிப்படையில் மறுநாள் அந்த கோயில் ஒழுக்கக்கடான செயல்களில் ஈடுபடுவது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும்னு அர்ச்சகர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய செயலலுவரர் அவரை வந்து நன்னடத்தை விதிகளை மீறி அவரை வந்து வேலையை விட்டு எடுத்துட்டார். ஓகேங்களா? இதில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பணி செய்யப்பட்ட பணிப்பெண்ணை மீண்டும் கோயிலுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இறங்கினார் அர்ச்சகர். அந்த வகையில் திமுக எம்எல்ஏ ஒருவர் திமுக ஒன்றிய செயலாளர் ஒருவரின் பரிந்துரையின் பேரில் அந்த பணிப்பெண்ணிடம் மன்னிப்பு கடிதம் வாங்கி கொண்டு அவரை பணியில் சேர்த்து கொண்டார். தற்போது நிர்வாக அலுவலராக இருக்கும் அந்த அம்மா. இப்படியானவர்கள் ஒன்றிணைந்தால் அது வழிபாட்டுக்குரிய இடமாக இருக்குமா? அர்ச்சகர் பணிப்பெண்ணும் பேசிக்கொண்ட சில செல்போன் உரையாடல்களை நமக்கு கொடுத்தார். அத்தனையும் காதால் கேட்க முடியாத ரகம். ஒரு ஆடியோவில் இரத்த பொரியல் வச்சிருக்கேன், எப்படி இருக்கிறது என்று அந்த குரல். கோயிலே சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலை என்றார் அர்ச்சகர். இந்த விவகாரம் குறித்து நாம் வந்து தொல்லியல் துறை பேசணும். அவர் சொல்கிறாரு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறார். அமைச்சர்கிட்ட கேட்டால் அதுவும் தெரியாதுங்கிறார். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பல துறைகளில் ஊழல் அப்படிங்கும்போது, சில துறைகளில் ஊழல் அப்படிங்கிறது மக்களுடைய மனசை உழுக்கும். உங்களுக்கு தெரியும், அது வந்து இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்களாகட்டும், ஞானசேகரன் விஷயமாகட்டும், இதெல்லாம் பெரிய ஒரு ரேஷன் கடையில் ஒரு ஊழல் நடந்தது அப்படின்னா அது ஏழைகளை பாதிக்கும். ஏன்னா அவங்க தான் ரேஷன் கடைக்கு போகிறாங்க, பெரிய ஆட்கள் யாரும் ரேஷனுக்கெல்லாம் போடுறதில்லை. இப்படி சில துறைகள் இருக்குல்ல, அந்த துறையை நீங்கள் சாதாரணமாக நினச்சாலும் அந்த துறையினுடைய வீச்சு ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து அறநிலைத்துறைனா ஒன்றுமே இருக்காதுங்க, அதில் என்னங்க சம்பாதிக்க முடியும்னு நினைக்கும் போது பெரிய அளவுக்கான சம்பாத்தியமும் கிடைக்குது. அதனைத் தொடர்ந்து சமூக விரோத செயல்கள்லாம் அங்கே நடக்கும்போது இதை கண்டுகொள்ளாத அமைச்சர் ஏன் கண்டுக்கலைன்னா, வெளியில் கேட்கும்போது என்ன சொல்கிறேன், சார் அவருக்கு சிஎம்டிஏக்கு வந்து பணம் கொட்டுது சார், அதை பார்க்கவே நேரம் இல்லை, இதை எப்படி சார் பார்க்க நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறது வந்து நமக்கு வந்து என்னங்க, சேகர் பாபு அவர்கள் ஆன்மீக பலமாகவே மாறிட்டார். சேகர் பாபு அவர்களை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து பிஜேபியை விட ஒரு ஆன்மீக பலமாயிட்டார். உங்களுக்கு தெரியும், அப்படிப்பட்ட அவரை நிர்வகிக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இவ்வளோ தவறுகள் நடக்கும்போது அவருக்கு தெரியுமா தெரியாதான்? தெரியாமல் இருந்தால் அது ஆபத்து. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி எப்போன்னு காத்துட்ருக்குது பிஜேபி. முருகன் மாநாடு நடத்துவாங்க, மத மாற்றம்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அமித்ஷா இங்கே வந்து சிக்கந்தர் மலை இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த தமிழ்நாட்டில் ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட இன்றைக்கி பிஜேபி முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கும்போது அதற்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ஆட்சி பலியாகலாமான்னு தான் நம்ம கேள்வி. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து திமுக உடன்பிறப்புகள் கமெண்ட் போடுறீங்க, பொங்கி வரீங்க, இதுக்கு என்ன கமெண்ட் சொல்லுங்கள்? இது நடக்குதா இல்லையா? இல்லை நம்ம சொல்கிற செய்தியே பொய்யா, நமக்கு ஒன்றும் புரியல.
ஒன்றா நம்ம சொல்கிற செய்தியை போய் எடப்பாடிகிட்ட பணம் வாங்கிட்டு நான் போட்டிருக்கணும். கரெக்டுங்களா? இது ஒரு முக்கியமான நாளிதழில் வந்த ஒரு கட்டுரை. விவரமாக அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள்ட்டையே பேசி எடுத்திருக்காங்க. அப்போ அந்த அர்ச்சகரோ அந்த பணிப்பெண்ணோ பேசின ஆடியோ உண்மை இல்லைன்னா இதை அவங்க பண்ணியிருக்க முடியாது. ஆடியோ உண்மை, விசாரித்து தான் போடுறோம். அப்போ பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அர்ச்சகருக்கு இவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏங்கிறாங்க அந்த ஏரியாவில். அப்போ கூட இருக்கக்கூடிய ஒன்றிய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் ஒரு கட்டடம் கட்ட முடியலைங்க, உடனே வந்துடுறது. எதுக்கு? இது அனுமதி மீறி நீங்கள் கட்டுறீங்க, காசு கொடுங்க, ஒரு கட்டிங்க, கவுன்சிலர்லேருந்து கட்டிங். அதாவது அதிமுக ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் அதை விட அதிகமாக. இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி கேள்வி போடுறோம் சார், டெண்டர் எங்கேயும் எடுக்கக்கூடியவங்களாம் புலம்புறாங்க. டெண்டரில் கட்டிங்கன்னா எப்படி நாங்கள் அந்த டெண்டரை முடிக்க முடியும்? கேட்டால் சிஹெச்சி அறிக்கையில் பிஜேபி ஊழல் பண்ணிடுச்சின்னு சொல்கிறீங்க. நீங்கள் யாருங்கிற கேள்வி வருதா இல்லை? எல்லாத்துலேயும் ஊழல். இப்போ பெருசாக பேச்சு என்ன? துரைமுருகனை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? ஏன்? துரைமுருகன்றது பதவி ஏற்கனவே பிடிங்கியாச்சு. ஏன்? எதுக்கு? அவர் ஒழுங்காக வேலை செய்யலைங்கிறதுனாலயா? உங்களுக்கு கல்லா சரியாக வரல, ரொம்ப நாளாக பொறுத்து பார்த்தீங்க, இதுக்கு மேலே சரியில்லைன்னா அவர்கிட்ட துறையை பிடிங்கிட்டீங்க. இப்படி பல விஷயங்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேச ஆரம்பித்து அவ்வளோ பேசலாம். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு தான், ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்லிட்டு 505 வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களே. நீங்கள் பட்டியலின மக்களுக்காக நாங்கள் பாதுகாவலருங்கிறீங்களே, பட்டியலின மக்களுக்கு நீங்கள் பாதுகாவலரா? பெண்களுக்கு நீங்கள் பாதுகாவலரா? எல்லாத்தையும் அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்கிறீங்களே. நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சட்டம் ஒழுங்குங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? போதை மருந்து கலாச்சாரம் எவ்வளோ பெருகிடுச்சு? இதையெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் 200 234 அப்படின்னு கூட்டணி கட்சிகள் தயவோடு நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம்னு எந்த தைரியத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் கூட்டணி கட்சிகளும் நிம்மதியாக இல்லை, உங்கள் மக்களும் நிம்மதியாக இல்லை. நிம்மதியாக இருக்கிறது சில குடும்பங்கள் மட்டும்தான். அந்த குடும்பங்களும் இப்போ நிம்மதியாக இல்லை. மேலே ஈடி தெரிச்சு ஓடுறீங்க. இது எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை. அதாவது என்ன சொல்லுவாங்கள்ல, கடவுள் அப்படின்னு ஒருவர் இருந்தால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாருங்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அதாவது கோயில்களை பற்றி கலைஞர் அவர்கள் சொன்ன பராசக்தி வசனம் தான் இவங்களை பார்த்து ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கி அது போல் இருக்கிறது. இது செய்யவில்லை என்றால் பிஜேபி உள்ள வருவதை யாராலும் தடுக்க முடியாது. பிஜேபி உள்ள வந்தால் தமிழ்நாடு என்ன ஆகுங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேணாம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ச்சியாக நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.